ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய் இஸ் தி ஸ்கை ப்ளூ? ஏன் வந்துட்டு ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ். இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்லைட், இன்னொன்று வந்துட்டு அட்மாஸ்பியர். ரைட், இந்த சன்லைட் வந்துட்டு அட்மாஸ்பியரை ரீச் ஆகிற வரையும் ஒயிட் கலரில் தான் வரும். எப்போ வந்துட்டு அட்மாஸ்பியர், அதாவது எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளார ரீச் ஆகுதோ அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த சன்லைட்டோட ஒயிட் கலர்லேருந்து 7 வண்ணங்கள் வந்துட்டு பிரிஞ்சு அதுதான் வந்துட்டு நமக்கு ப்ளூ கலராக தெரியறதுக்கான மெயின் ரீசனாக இருக்கும். ரைட், எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அட்மாஸ்பியரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறையா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, வாட்டர் வேப்பர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஸஸ் இருக்குது. இந்த கேஸஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கப்புறம் 1% வந்துட்டு ஆர்கன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ், இதெல்லாம் வந்துட்டு 1% இருக்குது. ரைட், இந்த ஏர் மாலிகுல்ஸ் தான் மெயினாக வந்துட்டு ஸ்கை ப்ளூவாக தெரியறதுக்கு காரணமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த சன்லைட் வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த மாலிகுல்ஸ் மேலே வந்துட்டு ரீச் ஆகுதோ, அதாவது இந்த மாலிகுல்ஸில் வந்துட்டு ரீச் ஆகுதோ அப்போ வந்துட்டு இந்த மாலிகுல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒயிட் கலரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். சன்லைட்லேருந்து வரக்கூடிய ஒயிட் கலரை அப்சர்வ் பண்ணும். இந்த அப்சர்வ் பண்ணும்போது இந்த அந்த இதுலேருந்து வரக்கூடிய இல்லை ஒயிட் கலர்லேருந்து வரக்கூடிய 7 வண்ணங்கள், ஒயிட்லேருந்து 7 வண்ணங்கள் வந்துட்டு பிரியும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ, ப்ளூ, இண்டிகோ, வயலட் அப்படிங்கிற இந்த 7 வண்ணங்கள் வந்துட்டு பிரியும். இதுக்குன்னு ஒரு வேவ் லென்த் வந்துட்டு இருக்குது. ரெட்டோட வேவ் லென்த் வந்துட்டு ரொம்பவே அதிகம். அதே போல் வயலட்டோட வேவ் லென்த் வந்துட்டு ரொம்பவே கம்மி. இதுதான் 7 வண்ணங்களுக்கு உண்டான வேவ் லென்த்து. ரைட், இப்போது இந்த ஏர் மாலிகுல்ஸ்குள்ளே வந்துட்டு அப்சர்வ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்துட்டு ப்ளூ கலரையும் இண்டிகோ அண்டு வயலட்டையும் தான் வந்துட்டு இது அதிகமாக எமிட் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி செகண்ட். ரைட், இதில் இருக்க இந்த ஃபார்முலா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது ஒரு லா. அதாவது அந்த இன்டென்சிட்டி இருக்குல்லவா, அந்த இன்டென்சிட்டி அது இன்வர்ஸ் ப்ரொபோஷனல் டிவைடட் பை லாமிடா பவர் ஆஃப் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்துட்டு தான் வந்துட்டு கலரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வெளியில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதை வச்சு தான் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. இந்த இன்டென்சிட்டினால தான் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த லாமிடா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எப்போ வந்துட்டு அதிகமாகுதோ அப்போ வந்துட்டு கம்மியான ஸ்கேட்ரிங் வந்துட்டு இருக்கும். லாமிடா வந்துட்டு எப்போ டிக்ரீஸாக இருக்கோ அதுக்கு வந்துட்டு மோர் ஸ்கேட்ரிங் இருக்கும். அதை வந்துட்டு பார்க்கக்கூடிய இது வேவ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு இல்லை. அதாவது கண்ணுனால ஈஸியாக வந்துட்டு இந்த வயலட் ரேவை வந்துட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ப்ளூவோட வேவ் லென்த் வந்துட்டு அந்த வயலட்டை வந்துட்டு மறைச்சிடும். ஸோ நம்மளால் ப்ளூவை தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பார்க்க முடியும், வயலட்டை வந்துட்டு பார்க்க முடியாது. நம்ம கண்ணில் அந்த சென்ஸ் வந்துட்டு இல்லை. ஏன்னா காரணம் என்ன, அது ரொம்ப வந்துட்டு லோ வேவ் லென்த்தாக இருக்கிறதுனால நமக்கு ப்ளூ கலரில் ஸ்கை தெரியாது, சரி வயலட் கலரில் ஸ்கை தெரியாது, ப்ளூ கலரில் தான் தெரியும். ரைட், இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த லைட் ட்ராவல் ஆகி இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்லவா, இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மேலே படும். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த லைட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸுக்கு இருக்குது. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒயிட் லைட், சன்லேருந்து வரக்கூடிய ஒயிட் லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக வெளித்தள்ளும், அதாவது எமிட் பண்ணும். அப்படி வந்துட்டு எமிட் பண்ணும்போது என்ன கலர் வந்துட்டு மேஜராக வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். என்ன கலர் அப்சர்வ் பண்ணுதோ அதே கலரை வந்துட்டு இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். நமக்கு ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு கேஸுக்கு மட்டும்தான் இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு இல்லை. சன்லைட்டை வந்துட்டு ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு இல்லை, கேஸஸ்க்கு தான் இருக்குது. கேஸஸ்னால் அந்த ஏர் மாலிகுல்ஸ்க்கு தான் இருக்குது. அதுதான் வந்துட்டு இந்த 7 வண்ணங்களை வந்துட்டு பிரிக்க முடியும். இதனால் வந்துட்டு பிரிக்கணும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால் வந்துட்டு அந்த ஒயிட் கலரை மட்டும்தான் எமிட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கையில், ப்ளூ கலர் ஸ்கையில் அங்கங்கே ஒயிட் கலரில் க்ளவுடு இதெல்லாம் தெரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸு
அதே போல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு நமக்கு அந்த க்ளவுடு வந்துட்டு நமக்கு தெரியுது. மெயினாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால தான் வந்துட்டு இந்த க்ளவுட் அப்படிங்கிற விஷயமே வந்துட்டு நமக்கு தெரியுது. ரைட், இப்போது ஸ்கை ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.